நன்றி நன்றி. உண்மையே ஆமேன். கர்த்தரின் நாமத்தினாலே தங்கவானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே இந்த மாலை பொழுதிலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். இந்த நாளும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபையின் நாட்கள், கிருபையின் நேரங்கள், அனுகூலப்படுத்த நல்ல தருணங்கள், இந்த வாய் தேவனுக்கே நான் சோஸ்திரம் செலுத்துகிறேன். அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் இந்த இடத்துல நானும் இல்லை, நீங்களும் இல்லை. நம் நிர்மூலமாக அதிருப்பது கர்த்தருடைய கிருபைகளே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அப்படியாக அவருடைய இரக்கம் 1000 தலைமுறைக்கும் உள்ளது. அந்த இரக்கத்தை செய்த தகப்பன் இரக்கத்தினால் எங்களை முடிசூட்டி கொண்டிருக்கின்றார். அப்படியான நல்ல தகப்பனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு நன்றி செபம் எடுத்து நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்வோம். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கத்தாவே. இந்த மாலை பொழுதை எங்களுக்கு தந்தீங்களே, கோடி கோடி சோஸ்திரம் கத்தாவே. இந்த அருமையாக நித்திய வெளிச்சத்தின் பகுதியில நீங்க வெளிச்சமாயிருந்து வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். அதுக்காக சோஸ்திரம் சோஸ்திரம் நன்றி ஆண்டவர். விசேஷமாக எங்களோட சங்கம வானொலி ஊழியத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன் கத்தாவே. ஊழியத்தை நீங்க அவ்வண்ணமாய் ஆசீர்வதித்து பழகி பெருக செய்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. கோடி கோடி சோஸ்திரம். இந்த நாளிலும் தகப்பனே, காலை முதல் இம்மட்டுமாய் நீங்கள் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தினூடாக அப்பா பல பாகங்களிலிருந்து ஊழியர்கள் இணைந்து பல்வேறுபட்ட நேர மாற்றங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்க ஒழுங்காம் சும்மையாம் செய்து முடிக்கத்தக்க பலனையும் சத்துவத்தையும் வல்லமையும் கொடுத்து வெளிச்சத்தையும் கொடுத்து நீங்க வழிநடத்தின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர். இந்த ஊழியத்தை செய்ததான ஊழியத்தை ஸ்தாபகருமான அப்பா லெஸ்லி பிரதற்காய் செபிக்கிறோம். அவருடைய மனைவி பிள்ளைகள், உடைய பேர பிள்ளைகள், உறவுகள், உடன் ஊழியர்கள் எல்லாரையும் கருத்துக்களாய் தருகிறோம். அவர்களை நீங்க ஆசீர்வதித்து இன்னும் உடைய பிள்ளைகள் உமக்காக வைராக்கிய நிக்கத்தக்க பலனையும் சத்துவத்தை கொடுத்து அறியாது விட்டாலும் விளங்காத காரியங்களை சொல்லிக் கொடுத்து வழி நடத்த வேண்டுமா தெய்வீக பாதுகாப்புகளை தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க. அதே போல எல்லா இணைப்புகளையும் ஒப்பா தொழில்நுட்ப கருவிகளையும் தருகிறோம் கத்தாவே. எல்லாவற்றையும் நீங்க ஆளுகை செய்யுங்க. நம்முடைய வல்லமையின் பாதுகாப்பின் திறந்தானே எல்லாவற்றையும் ஏத்தியம் சுமையா செய்து முடிக்கத்தக்க கிருபை பாராட்டுங்க. இந்த நாளும் கத்தாவே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதியை வெளிச்சத்துல வெளிச்சமாய் நீங்க எழுந்தருள கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர். இந்த வெளிச்சத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக சோஸ்திரம் ஆண்டவர். இந்த வெளிச்சத்தின் ஊழியத்தை கத்தாவே நீங்க நடத்தி வர்ற ஒவ்வொரு தருணங்களுக்காய் சோஸ்திரம் தகப்பனே. இந்த ஊழியத்தை செய்யறதான மகேந்திரையாவை அவருடைய குடும்பங்களை ஊழியங்களை இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கூட செபிக்கிறேன். அதே போல கத்தாவையோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற டோலி சிஸ்டருக்காய் செபிக்கிறோம். அப்பா அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ரஞ்சனி சிஸ்டருக்காய் செபிக்கிறேன். அவர்கள் குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் உங்களோட பிள்ளைகள் வைராக்கிய நிக்கத்தக்க பலனை கொடுங்க ஆண்டவர். அதே போல கருணா சிஸ்டருக்காய் செபிக்கிறோம். சகோதரிக்கு இருக்க தடைகளை உடைத்து அப்பா ஊழியத்தை செய்யத்தக்க வாஞ்சியும் நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த வாஞ்சிக்காய் நன்றி. இன்னும் அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. அவருடைய குடும்பங்களை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. புதிய பாடல்களை நாவில கொடுத்து அவர்களை வழி நடத்துங்க அப்பா. நல்ல கரத்துக்குள்ள இப்ப செபிக்கிறோம் ஐயா. நிஜமா அன்பு நேர்களுக்காய் செபிக்கிறோம். மறுவழி கேட்க போற அன்பு நேர்களை உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க கத்தா. இந்தந்த உள்ளங்கள் கத்தா வாஞ்சியோடு தாகத்தோடு நெருக்கத்தோடு பாரத்தோடு கத்தாவி இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நெருக்கங்கள் நீங்கும்படியாய் செபிக்கிறோம். அவருடைய குறைவுகள் நிறைவாக்கும்படியாய் செபிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் தாழ்ந்துள்ள பிள்ளைகள் எழுப்பி தாங்க உடையத்தை செய்ய கத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கத்தால் இயேசுவின் நாமத்தினால செபிக்கிற தகப்பனே. இந்த நாளும் கத்தாவே கிருபியா இந்த வேலையை தந்திருக்கிறீரே. அடிமையை சோஸ்திரம் தொகுத்து வழங்கத்தக்க பலனையும் சத்துவத்தையும் தாங்க ஆண்டவர். இது எப்படி செய்யணும் எவ்வாறு செய்யணும் என்று இந்த நேரம் முதல் அடிமைக்கு சொல்லித்தாங்க. குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற ஊழியத்தை ஒப்புக்கொடு ஆசீர்வதிங்க. தொடக்கம் முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரசன்னம் இதனுடைய ஆளுகை இதனுடைய வழி நடத்த உங்களை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபங்க ஜெபத்தைகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாளும் எங்கள் நிகழ்ச்சியானது 6:35 ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த நாளும் 6:35 இருந்து 10 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை நேரடி ஒளிபரப்பு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகின்றேன். இந்த நாளும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. இந்த நாளும் கொடுத்த வார்த்தையானது
அதாவது அவர் இவ்வளவா எங்களுக்கு கிருபையாய் பாராட்டுறாங்க. எருசலேமே கர்த்தரை சோஸ்தரி, சீயோனே உன் தேவனை துதி, அவர் உன் வாசலின் தாழ்வாளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இந்த நாளும் எங்கள் எருசலேமாகி எங்களையும் உங்களையும் பார்த்து மகாராஜா அரசாளுகிற இடம் அந்த எருசலேம். அந்த மகாராஜாவின் இடத்திலிருந்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், எங்களை பார்த்து துதியுங்க, துதியுங்க, அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ற தேவன். அதனால துதியுங்க, அவரை சோஸ்தரிங்க, கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தரை துதி, அவர் உன் வாசலின் தாழ்வாளை பலப்படுத்தி உங்களுக்கு உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் பலப்படுத்துகிறார், சத்துரு புதலும் குடியோடி போதலும் இல்லாதபடிக்கு. அதே போல அவர் ஆசீர்வதிக்கிறார் எங்கள் பிள்ளைகள் சந்தானங்களை. அப்படியாக அவருடைய பலப்படுத்துவதற்குள்ளாயும் அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்தை நாங்கள் ஆசீர்வாதமான நேரமாக மாற்றுவோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வாசல்களை பலப்படுத்தின தேவன் இன்னும் எங்களையும் பலப்படுத்தி நடத்துவார். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளை நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளை நிகழ்ச்சியானது எங்களுக்கு இன்றைக்கு 6:35 ஆரம்பமாயிருக்கின்றது. நாங்கள் துதி பாடல் சுபங்களுக்கூட நாங்கள் கடந்து செல்ல போகின்றோம். 7 மணி 7:30 மட்டும் 7:30 மணி மட்டும் 6:35 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடல் சுபங்களுக்கூட கடந்து சென்று 7:30 இருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில 7:30 எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியை தேவ செய்தி எங்களுக்கு எடுத்து வருகிறார்கள். சியானி சேந்த அவர்கள் டொரண்டோவில் இருந்து 8 மணிக்கு எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் இணைந்து தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் ஏமி புஷ்பராஜ் அவர்கள். 8:30 இருந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில எங்களுக்கு தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் சிஸ்டர் சுகுமாரி அவர்கள் இலங்கை தேசத்தில இருந்து. 8:30 இருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைகிறோம் சுகுமாரியரோடு. 9 மணிக்கு எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள். 9:30 எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் ஜெயமலர் அவர்கள் சிங்கப்பூர் தேசத்திலே இருந்து. இவையே இந்த நாளின் தேவன் நமக்கு முன்குறித்த நிகழ்ச்சிகளாகும். இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக எங்களை விளங்கச் செய்கிறார். அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய், அவர் மகிமைப்படும் பாத்திரமாய் அவரை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய கன மகிமை எல்லாம் அவருக்கு செலுத்துவோமா? துதிப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இந்த வேளை அவர் தந்த வேளை. நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நீர் செய்த கிருபைகளுக்கு ஏராளம் அப்பா, நீர் பாராட்டின அன்பு தாராளம் அப்பா, அதை அளவிட முடியாதப்பா, அள்ள குறைபடாதப்பா. அந்த அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறா, அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாதப்பா, வெட்கப்படுத்தாத அன்பை தந்து அப்பா நீங்க ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீரே, அதுக்காக கோடி கோடி சோஸ்ரம் 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 ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. எவ்வளவாய் நெருங்கி வந்து எங்களை நேசிக்கிறேன், எவ்வளவாய் எங்களை நடத்துகிறேன், எவ்வளவாய் எங்களை ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொல்லி அப்பா நீங்கள் ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிற ஒவ்வொரு தருணங்களுக்காய் சோஸ்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமா ஏற்பட்ட கண்ணிகளை திருப்புண செய்கிறீரே, எங்களுக்கு விரோதமா எழும்புற ஆயுதங்களை வாய்க்காத போக செய்கிறீரே. அவ்வளவு ஒரு நல்ல தகப்பனை அம்மை நன்றியோடு சோஸ்திரிக்கிறோம். தாய் போல தேற்றி தகப்பனை போல சுமந்து தோல் மீது எங்களை சுமக்கின்றீரே. கழுகு தன் குஞ்சுகளை தன் சட்டைக்குள்ள மறைக்கிறது போல சுமக்கிறது போல என் தகப்பனே நீ சுமக்கிற நாட்களுக்காய் கொடி சோஸ்திரம் ஆண்டவரே. அவ்வளவாய் நேசிக்கிறீரே. நன்றி நன்றி. அற்புத தேவன் நீங்க, அதிசய தேவன் நீங்க, ஆராய முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்களுக்கு செய்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவர். கொடி கோடி நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். சோஸ்திரம் சோஸ்திரம் அப்பா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான்
எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 இயேசு ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இத்தனை நன்மை செய்ய எண்ணிலடங்காத நன்மைகள் கர்த்தாவே. எங்கள் ஆயுசு நாட்களும் போதாது கர்த்தாவே. அப்பா, நீர் அவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறீர், அவ்வளவா எங்களை நடத்துகிறீர், தாங்குகிறீரே. ஒரு சோஸ்திரம். தாழ்வில் நம்மை நினைத்தவரே உமக்கு சோஸ்திரம் தகப்பன். எங்கள் பாதைகளை அகலமாக்கினவரே, வலுவாதபடி காத்து கொண்டு இருக்கிறவரே சோஸ்திரம் ஐயா. வற்றாத நீரூற்று போல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நீர் இருப்பாய் என்று சொல். எங்களை ஆசீர்வதித்தவரே சோஸ்திரம். எங்கள் தலைகளை நீங்கள் செய்தவரே சோஸ்திரம் தகப்பன். எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலைகளை என்னால் அபிஷேகம் பண்ணுறவரே உமக்கு நன்றி ஆண்டவர். கோடி கோடி நன்றி ஆண்டவர். அப்பா, சோஸ்திரம் சோஸ்திரம். எங்களுக்குள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில நடத்துகிறீரே. நீங்கள் எங்கள் மேய்ப்பராயிருக்கிறீரே சோஸ்திரம் தகப்பனுடைய கோலும் தட்டியும் எங்களை தேற்றுது. எங்கள் அடைக்கல பட்டணமே உமை சோஸ்தரிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே உமக்கு சோஸ்திரம். அரவணைக்கிற தாயே உமக்கு நன்றி ஆண்டவர். நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம், 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 துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு, சர்வ வல்லவர். சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை,
கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய், உன் குறைவெல்லாம் நீக்குவார், உன் குறைவெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஆமாப்பா, நீர் கைவிட மனிதன் அல்ல, மனம் மாற நீர் மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்போரும் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்போரும் அல்ல. நான் உன்னை விட்டு விலக உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பன் நீங்க அப்பா. நீ என்னால் மறக்கப்படுவது என்று சொன்ன தேவன். நான் உனக்கு துணை நிற்கிறேன், துணையா நிற்கின்றீர்களே அப்பா. உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாம் துதியும் எல்லாம் கனவும் எல்லாம் ஆகி உமக்கொருவருக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கட்டு நிற்கிறோம். ஜெபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை ஆழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் எங்களோடு இணைப்பில் இருக்கின்றார்கள் சகோதரர் டோலி அவர்கள். சகோதரியை நாங்கள் அழைப்பு கொண்டு வந்து ஊழியருக்கான ஜெபத்தை மேறெடுப்போம், துதிப்போம் அவர்களோடு இணைந்து. Praise the Lord, Sister Dolly. Praise the Lord, sister. Praise the Lord. Praise the Lord. எடுத்து வாருங்கள் ஊழியருக்கான ஜெபத்தையும் உங்கள் துதி பாடலையும் நாங்களோடு ஒருமனப்படுகிறேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி சாமி, நன்றி அப்பா. இப்பொழுது மறுபடியாக உங்களோட சமூகத்தில் வந்து நிற்பது அப்பா பெரிதான சந்தோஷம், ஆனந்தமா இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்குள்ள இருந்த மகிழ்ச்சி இந்த உலகத்துல எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது ஐயா. அப்பா உங்களோட அதிகம் உங்களோட சமாதானத்தின் ஆவியை யாவருக்கும் கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட வார்த்தை உங்களோட வேதம் கூறுகிறது ஆண்டவரே, தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். ஆமென் ஆண்டவரே, நன்றி நன்றி சாமி. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. நன்றி சாமி. ஆமீன் அப்பா. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஆமேன் ஆண்டவரே. அப்பா இப்பொழுது ஆண்டவரே மறுபடியாக உங்களோட சமூகத்துல வந்து நின்று உங்களை துதித்து பாடுவதற்கு தந்த மகா பெரிதான அன்புக்கும் கிருபைக்கும் உங்களோட சமாதானத்துக்கும் நான் நன்றி செலுத்துறேன் ஐயா. இந்த உலகத்துல கொடுக்க முடியாத அந்த சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்து நீங்க இந்த நித்திய வெளிச்சத்துக்கு வரவழைத்து எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஐயா. அப்பா அது மட்டும் இல்ல ஆண்டவரே, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க ஐயா. அவர்களை ஆண்டவரே கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளின் படி ஆண்டவரே அவர்களையும் கொண்டு வந்து உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக நன்றி சாமி. அப்பா விசுவாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை வெல்லுங்களான்னு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களோட கிருபை, உங்களோட வில்லியேறு பெற்ற ரத்தம் எங்களை அழைத்தது ஐயா. உங்களுடைய ரத்தத்தின்
சங்கமத்தின் மூலமாக நாங்க விடுதலையாக்கி அந்த பெரிதான அழைப்பை எங்களுக்கு கொடுத்து நீங்க இன்று மட்டும் காத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி சாமி. அப்பா, இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை நீங்க அழைத்த அழைப்பு அவர்களை அப்பா இன்று மட்டும் நீங்க அவர்களை காத்து வந்த இந்த பெரிதான ஊழியங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஐயா. பெறப்போற யாவரையும் ஆசீர்வதிங்க, இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஐயா. உங்களோட நாம மட்டுமே மகிமே படுவதாக. அப்பா, 7 குத்துகளின் மத்தியில் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, அப்பா இதுக்காக நான் நன்றி செலுத்துறேன் ஐயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தர் என்று எங்களுக்குள்ள அந்த அப்பா நீங்க ஒவ்வொரு நிமிடம் உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி நீங்க பரிசுத்தமா இருப்பது போல எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர உங்களோட மகா பிரிதான கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. உங்களோட சித்தத்தின்படி உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி உங்களோட சித்தத்தின்படி அவர்களை வழி நடத்தும்படியா கேட்டுக்கொள்றேன், அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா கேட்டுக்கொள்றேன் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை கேட்டு ஜெபித்துக் கொள்றேன் ஆண்டவரே. உங்களோட நாம மட்டுமே மகிமை படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையை அன்பு கூறுவாயா? உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவையை சுமப்பாயா? உந்தன் சிலுவையை சுமப்பாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உலக மேன்மை அற்பமென்றும் உலக ஆஸ்தி குப்பையென்றும் உள்ளத்தில் நின்று கூறுவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? மேய்ப்பனில்லா ஆடுகள் போல் மேய்கின்ற பாவ புல்வெளியில் மேய்ப்பன் இயேசுவை அறிந்தனையும் மேன்மையை நாடி ஓடுகின்றாயா? மேன்மையை நாடி ஓடுகின்றாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? இயேசு வந்தார் என்னவில்லை என்றே கேட்டிடும் எத்தனை பேர் பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றனர். ஜீவ அப்பம் கொடுப்பாயா? ஜீவ அப்பம் கொடுப்பாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 5 சகோதரர் அழைக்கின்றாரே, யாரையாவது அனுப்பிடுமே, யாரை நான் அனுப்பிடுவேன்? யார்தான் போவார் எனக்காக?
யார்தான் போவார் எனக்காக? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆமென் ஆண்டவரே. அப்பா, உங்களை அறிந்தும் அறியாதவர் போல நாங்கள் அலைந்து திரிகிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்படி அலைந்து திரிகிற மக்களுக்கு ஆண்டவரே, உங்களுடைய சிலுவையின் அந்த அந்த விஷன் அவங்களுக்கு காட்டுங்க ஐயா. அந்த தரிசனத்தை அவங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. அப்பா, இன்னும் அதிகமாக உங்களோட பாதத்தடியில் ஆண்டவரே விழுந்து கும்பிட்டு உங்களை ஆராதிக்கிறதுக்கு ஒரு பெரிதான ஒரு பரிசுத்தமான உள்ளத்தை இல்லாத ஊழியக்காரங்களுக்கெல்லாம் போடும்படி கேட்டுக்கொள்றோம், அவங்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க ஆவியோட தொடங்கி நாங்க மாமிசத்துல முடித்து கொள்ளாமைக்கு உங்களுக்கு ஆண்டவரே ஆவியில நாங்க ஒவ்வொரு நாளும் தினமும் காலை மாலை எந்த நேரமும் அப்பா உங்களை துதித்து ஆராதித்து உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு ஒரு பெரிதான அபிஷேகத்தை எல்லாட்ட ஊழியக்காரர்களும் கொடுத்து ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக பணிந்து அப்பா இருக்கிறது சிறு சிறு குற்றங்களை மன்னித்து அப்பா உங்களுக்கென்று எழுந்து பிரகாசிக்கிற ஜனமாக இன்னும் அதிகமான மக்களை அவர்களை உங்கள் அண்டையில கொண்டு வந்து சேர்க்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்த அப்பா ஒரு சாட்சியுள்ள ஜனங்களாக யாவரை மாற்றி இந்த நித்திய வெளிச்சத்துல கொண்டு வந்து உங்களுக்கென்று சாட்சியாக நிலை நிறுத்தி வைக்கும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. எல்லா ஊழியக்காரங்களும் உங்க கரத்துல கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து உங்களோட நாமத்தை உயர்த்த வரப்போற எல்லா ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களோட கருத்துல மறுபடியும் கொடுக்குற உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. அதற்கு மகிழ்ச்சி உண்டாவதாக. ஊழியர்க்கான ஜெபத்தையும் அருமையான துதிப்பாடையும் அழகா பாடினீர்கள். கர்த்தர் நாமத்தை உயர்த்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களை எங்கள் குடும்பத்தை நீங்கள் செய்கிற ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமேன். God bless you, Sister Subha. ஆமென். God bless you too. நாங்கள் அடுத்ததாக சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் சிந்தனையின் விருந்தாக சங்கீத பகுதி 146 சங்கீதம் 1 தொடக்கம் 10 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். சிந்தனையின் விருந்தாக சங்கீத தியான பகுதியான 146 சங்கீதம் 1 தொடக்கம் நாங்கள் 10ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து தியானிப்போம். ஹல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீர்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர்கள் என்றென்றைக்கு உண்மையாய் காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமென். இடத்துல சங்கீதக்காரன் நமக்கு ஒரு அருமையான பாடத்தை சொல்லுகிறார். முதல் வசனத்துல இருந்தே அல்லேலூயா, என் ஆத்துமாவே அவர் தன்னுடைய ஆத்துமாவை குறித்து சொல்ற, தன் ஆத்துமாவை பார்த்து சொல்ல. இன்னைக்கு நானும் நீங்கள் சொல்லுகிறோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஏன் தயங்குற? ஏன் கலங்குற? ஏன் தியங்குற? ஏன் யோசிக்கிற? ஏன் போராடுகிற? கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்துல அவர் தன் ஆத்துமாவை குறித்தே சொல்லுகிறார். இங்க என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்திரி என்று 103ஆம் சங்கீதத்தை நாங்கள் வாசித்து நிறைவாக முடிக்கிறோம் அல்லவா? அப்ப அது நன்றி, அவர் செய்த நன்மையை சொல்லி என் ஆத்துமாவுக்கு சொல்லுவார். என் ஆத்துமாவை அவரு சோஸ்திரி. அதேதான் இன்றைக்கும் இந்த வசனத்துல சொல்லுகிறார்.
ஆத்துமாவை கத்தர துதி துதியின் மத்தி வாசம் அவர் எப்படியாக மனுமக்களை ரட்சிக்கிறார், எப்படியாக மனுபுத்திரை நடத்துகிறார், இக்கட்ட பிள்ளைகளும் விதவைகளையும் எப்படி விசாரிக்கிறார், எப்படி அவர்கள் கூட இருக்கு கண்களை திறந்து அங்கே ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு நீதியை கொடுத்து அங்கே தூக்கி விடுகிறார். அவர் ஒரு நாளும் நீதிமானை அல்லாட விடுவதிலே கத்தர் நினைக்கிறார் நீதிமான். ஆனா யாரை கவிழ்த்து போடுவார் சொல்லுங்க பாப்பா? துன்மார்க்கருடைய வழியை கவிழ்த்து போடுற இந்த துன்மார்க்கன வழியை கவிழ்த்து அவருடைய வழி துன்மார்க்கம் அழுப்பு, மற்றவனை விழித்தார், மற்றவனை எப்படி மடங்கடிக்கிறார், மற்றவனை எப்படி தோற்கடிக்கிறார், மற்றவனை எப்படி பழிவாங்க, இப்படிப்பட்ட துன்மார்க்கமான யோசனைகள், ஆலோசனைகள், வழிகள் கர்த்தருக்கு அருவருப்பாய்க்கிறார். அதனால நாங்கள் அவர் விரும்புகிற பாத்திரங்களாய் இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனையை, துன்மார்க்கருடைய வழியை நாங்கள் அறிந்து கொள்ளாதபடி, தெரிந்து கொள்ளாதபடி, இதனுடைய வழியை, நீதியை, உண்மையும் சத்தியத்தையும் அறிகிற அறிவிலும் இன்னும் வளருவோம், இன்னும் பரிசுத்த தன்மையில நினைப்போம், அவரை துதித்து மகிழ்வோம். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் பாராட்டின இந்த கிருபையின் நாளுக்காய் நான் என் திருவாதிரை சோசரிக்கிறேன். எங்களோட சகோதரி சேர்ந்த அவர்கள் சேர்ந்த நினைப்பில் இருக்கிறார்கள். நினைப்பிருக்கும் சகோதரி நாங்கள் அழைப்பு கொண்டு வருவோம். Praise the Lord, sister. Praise the Lord, sister. Praise the Lord. நீங்கள் வார்த்தையோடு ஆயத்தமாய் வந்திருக்கிறீர்கள், நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். Amen. ஆமென். எடுத்து வாருங்கள் சிஸ்டர். கர்த்தரின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள், நாங்கள் வெளிச்சத்தை